வணக்கம் 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 12th தம்பி தங்கச்சிங்களா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா 12th பயாலஜியில் 40+ எப்படி எடுக்கிறது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவில் என்னோட தம்பி தங்கச்சிங்களுக்காக நான் சொல்ல வந்தேன். ஓகேங்களா, இதில் வந்து ரொம்ப கம்மியான சாப்டர்ஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நீங்கள் பாஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா 40+ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த சாப்டர்ஸில் இருக்க எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் படித்தா போதும். ஓகேங்களா, இதை தாண்டி இன்னும் உங்களுக்கு நிறைய மார்க்ஸ் வேணும் அப்படின்னா இதை சாப்டர்ஸில் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. இன்னும் நிறைய மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் வந்துட்டு இருக்கோம். ஏன்னா 70+ எப்படி எடுக்கிறது 90+ எப்படி எடுக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் நாங்கள் போடுறதுக்கு ஐடியாவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் பண்ணுங்க. இந்த பாஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க 40+ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவில் இருக்க கொஸ்டின்ஸ் இந்த வீடியோவில் இருக்க சாப்டர்ஸ் வந்து ஃபுல்லாக படிங்க. ஓகேங்களா, இந்த வீடியோவில் இருக்க சாப்டர்ஸ் மட்டும் ஃபுல்லாக படிச்சிங்கனாலே போதும், உங்களால் ஈஸியாக பாஸ் ஆகிட முடியும். ஓகேங்களா, இது சாப்டர் சொல்லிட்டீங்கன்னா இதுலேருந்து கொஷின்ஸ் இன்னும் சொல்லலன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம கொஷின்ஸும் போட்டிருக்கோம் வீடியோவில், சேனலில் போய் செக் பண்ணுங்கள். 12th பயாலஜியோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து பயோ பாட்னிக்கும் போட்டிருக்கோம், பயோ ஜுவாலஜிக்கும் போட்டிருக்கோம். ஸோ என்ன பண்ணுங்கள், சேனலில் போய் செக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து எல்லாத்துக்கும் இது இருக்குது. ஓகேங்களா, எல்லா விதமான இதுவும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்கள், அதில் போய் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து பயோபாட்னி என்னன்னா, இப்போ நீங்கள் படிக்கிறீங்க. ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், ஃபிஃப்த் லெசன், செவன்த் லெசன் இந்த 4 லெசன் கொடுத்துருக்கேன். இது எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் படிங்க. ஓகேங்களா, இம்பார்ட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் புக் பேக்கில் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த புக் பேக் கொஷின்ஸில் வந்து இம்பார்ட்டன்ஸ் நிறைய போட்டிருக்கும். ஸோ ஓகேங்களா, அதை ஃபுல்லாக படிங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஓகேங்களா இந்த 4 லெசன்ஸில் இருக்க இந்த புக் பேக்ஸ் படித்தா போதும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இதை படித்தா மட்டும் போதாது. ஓகேங்களா, இதை தாண்டி புக் ஃபுல்லாக இருக்க 1 மார்க்ஸ் ஃபுல்லாக கவர் பண்ணணும். ஓகேங்களா, நான் சொல்கிறது வந்து பாஸ் ஆகிறதுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, உங்களை வந்து புக் இன்சைட் படிக்க சொல்ல போகிறது கிடையாது, புக் லைன் பை லைனாக ரீட் பண்ண சொல்ல போகிறது கிடையாது, எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. ஓகேங்களா, உங்கள் என்ன சொல்கிறது, புக் பேக்கில் இருக்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படிங்க, உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்கள், இது லெசன்ஸ். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் நம்ம பயோ பாட்னியை பொறுத்த வரைக்கும் அதுனா சாப்டர் 1. ஓகேங்களா, சாப்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் சாப்டர், செகண்ட் சாப்டர், ஃபிஃப்த் சாப்டர். ஓகேங்களா, இதை மட்டும் படித்தா போதும். ஓகேங்களா, இதுல இருந்து ப்ராப்ளம் கொஸ்டின்ஸ் வந்து நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் ஏசெக்சுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ஸ். ஓகேங்களா, இந்த லெசன் தான் இதுதான் ஃபர்ஸ்ட் லெசனோட டாபிக். ஓகேங்களா, இதில் இருக்க புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த லெசனில் இதில் தாண்டி இன்னும் நிறைய என்ன இருக்குன்னா டயக்ராம்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் இல்லை எங்களுக்கு இந்த கொஷின்ஸே படிக்க ரொம்ப டஃப், இது கொஷின்ஸ் தாண்டி இன்னும் நிறைய உங்களுக்கு என்ன சொல்லணும்னா சிக்னிஃபிகன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா, இந்த பயோபாட்னி பயோசாலஜியை பொறுத்த வரைக்கும் சிக்னிஃபிகன்ஸ்ன்ற ஒரு வார்த்தையை வந்து நீங்கள் எங்கே பார்த்தாலும் கண்டிப்பாக படிச்சிருக்கோம். ஓகேங்களா, ஸோ அந்த பயோபாட்னின்ற வார்த்தை வந்து பயோபாட்னு சொல்லிட்டேன் மன்னிச்சுக்கோங்க. சிக்னிஃபிகன்ஸ்ன்ற வார்த்தையை பயோபாட்டில் இருக்க பயோசாலஜியில் இருக்க நிறைய இடத்துல வந்து சிக்னிஃபிகன்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, அதில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் பொறுத்த வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இது வந்து நான் 40+ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை தாண்டி 70+ வீடியோலையும் 70+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 90+ ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இதை தான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா, ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ், அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. எதனா ஒன்றா வந்துடும். அப்ளிகேஷன்ஸ்னால் எங்கெங்கே யூஸ் பண்ணுறோம், என்ன அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், மெரிட்ஸ், டிமெரிட்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரியான கொஷின்ஸும் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. சிக்னிஃபிகன்ஸ் கொஷின்ஸும் கண்டிப்பாக படிச்சிருக்கணும், ஃபங்க்ஷன்ஸும் படிச்சிருக்கணும், அப்புறம் அப்ளிகேஷனும் படிச்சிருக்கோம். ஓகேங்களா, அதை தாண்டி இந்த ஃபர்ஸ்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா, எண்டோஸ்போம் டயக்ராம் இருக்குது, மைக்ரோஸ்கோப் இது ஓவில் டயக்ராம் இருக்குது, அப்புறம் அந்த டைப்ஸ் ஆஃப் ஓவில் டயக்ராம் இருக்குது. இதெல்லாம் வந்து நிறைய படிச்சுக்கோங்க. இதை தாண்டி இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் என்ன சொல்லணும்னா இந்த இன்டர்மோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் இன்டர்மோஃபிலஸ் ஃப்ளவர்ஸ் இருக்குது, அப்புறம் கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி நான் சொல்கிறேன் இந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணுங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அப்புறம் நெக்ஸ்ட் வந்து செகண்ட் சாப்டர் பொறுத்து கிளாசிக்கல் ஜெனடிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு படித்து அண்டர்ஸ்டாண்ட் லெவலில் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் புக் பேக்கில் எடுத்தீங்கன்னா போயிட்டு சும்மா 4 கொஸ்டின் படிச்சிங்கனாலே ஆன்சர் படிச்சிங்கனாலே என்னடா இவ்வளோ ஈஸியாக இருக்குது, இவ்வளோ புரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவீங்க, அதை வந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்கள், அந்த லெசனை ஃபுல்லாக இது பண்ணுங்கள். அந்த லெசன்ஸில் வந்து ரொம்ப 5 மார்க்ஸ் வந்து கேட்க என்னன்னா இந்த ஹைப்ரிட் கிராஸ். ஓகேங்களா, டயாபிட் மோனோ ஹைப்ரிட். அதை தாண்டினா இந்த இன்டர்ஜெனிக் இதுன்னு ஒரு கொஷின் இருக்கும். ஓகேங்களா, அதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இன்டர்ஜெனிக் கிராஸ் அந்த மாதிரி கொஷின்ஸ் வந்துருக்கும், அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, இந்த செகண்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் இந்த கொஷின்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபிஃப்த் லெசன் பொறுத்த வரைக்கும் பிளான்ட் கல்ச்சரில் வந்து நிறைய 5 மார்க்ஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்கள், அந்த ஃபிஃப்த் லெசனை வந்து ஒமிட் பண்ணாமல் ஃபுல்லாக படிங்க. ஓகேங்களா, அதில் வந்து நிறைய கொஷின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து என்னன்னா செவன்த் லெசனை பொறுத்த வரைக்கும் இக்கோசிஸ்டம் ரொம்ப சிம்பிளான லெசன் தான். ஓகேங்களா, சிம்பிள்லே ரொம்ப சிம்பிளான லெசன். ஏன்னா எக்கோசிஸ்டம்னா நம்ம எக்கோசிஸ்டமில் என்னென்னலாம் நடக்குது, என்ன டிஸ்அட்வான்டேஜ், நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் ஃபுல்லாகவே இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் படித்தாலே புரிஞ்சிடும். ஓகேங்களா, அந்த லெசன் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தாண்டி ஃபுல்லாகவே படிக்கலாம், தாராளமாக படிக்கலாம், ஒன்றுமே பயமே கிடையாது, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்கள், பயோ பாட்னியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 சாப்டர் தான் உங்களுக்கான சாப்டர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பயோசாலஜியை பொறுத்த வரைக்கும் அதே 4 சாப்டர், 5 சாப்டர்ஸ் கொடுத்தாங்க. இதில் வந்து ஏன்னா ரொம்ப ஈஸியானது பயோசாலஜி. ஓகேங்களா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது இந்த பயோசாலஜி தான். ஓகேங்களா, இதுல இருந்து நான் நிறைய கொஸ்டின்ஸ் நிறைய படிச்சிருக்கேன். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுங்கள், இதில் இருக்க கொஸ்டின்ஸ் வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்களா. இதில் வந்து
இதுலேயும் நான் இந்த சொல்லிருக்க இந்த லெசன்ஸில் வந்து நிறைய டயக்ராம்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த டயக்ராம்ஸையும் என்ன பண்ணுங்கள் ஒமிட் பண்ணாமல் எல்லாரும் பார்க்கணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நேம் என்னன்னா ரீப்ரொடக்ஷன் ஆர்கன்ஸ் ஓகேங்களா. அதில் என்னது பயோபாட்னியை பொறுத்த வரைக்கும் பிளான்ஸில் ஃபுல்லாக பார்த்தோம் ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது என்ன மாதிரி இது பண்ணுறான்னு சொல்லிட்டு. இதை பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்ஸில் இது ஆர்கனிசம்ஸில் எப்படி ரீப்ரொடக்ஷன் நடக்குது அப்படின்றத இந்த லெசனை. இதில் வந்து 5 மார்க்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்த்னோஜெனிசிஸ்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. அதை ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. அப்புறம் அதை தாண்டி சின்கேமி டைப்ஸ் ஆஃப் சின்கேமின்னு ஒரு கொஸ்டின் இருக்கும் ஓகேங்களா. இதை மட்டும் படிச்சுக்கோங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் வந்துடும் ஓகேங்களா. ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் லெசனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் ஓகேங்களா. ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்னா என்னன்னா அந்த லெசன்ஸில் இருக்க கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க ஓகேங்களா. அதில் வந்து 2 மார்க்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுங்க 2 மார்க்ஸ் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்தேன்னா ஃபிஃப்த் லெசனை பொறுத்த வரைக்கும் மாலிகுலர் ஜெனடிக்ஸ் ஓகேங்களா. நம்ம அதில் பார்த்தா கிளாசிக்கல் ஜெனடிக்ஸில் பார்த்தா இந்த மாலிகுலர் ஜெனடிக்ஸ்னு பார்க்க போகிறோம். இதில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது. இதில் வந்து 2 மார்க்ஸ் நிறைய இருக்குது, 3 மார்க்ஸ் நிறைய இருக்குது, 5 மார்க்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த லெசன் வந்து ஒமிட் பண்ணவே கூடாது. ஸோ இதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த 4 லெசன்ஸை கண்டிப்பாக படிச்சு தான் ஆகணும். பாஸ் ஆகணும்னு நினைக்கிறோம், கண்டிப்பாக அதை படிச்சு தான் ஆகணும். என்னோட தம்பி தங்கச்சிங்களுக்காக நான் சொல்கிறது ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் படிப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து சிக்ஸ்த் லெசனை பொறுத்த வரைக்கும் எவாலுவேஷன் வந்து ரொம்ப சிம்பிளான லெசன் தான். ஸோ அதை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அந்த லெசன்ஸில் வந்து இந்த ஆரிஜின் ஆஃப் மேன் பார்த்துக்கோங்க. அந்த கொஷின் 5 மார்க்கில் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லாமாக்ஸ் தியரின்னு ஒன்று இருக்குது. அப்புறம் ஹார்டி வெயின்பர்ன்னு சொல்லிட்டு அந்த தியரி ஒன்று இருக்குது. ஸோ சில இந்த மாதிரியான தியரிஸ்லாம் நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா எனக்கு வந்து இந்த கொஷின் கண்டிப்பாக படிச்சே ஆகணும், அந்த ஒரு கொஷின் சொல்லுங்கள், அதை மட்டும் தான் படிப்பேன் அப்படின்னா அந்த ஹார்டி வெயின்பர்ன்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் பார்த்தீங்களா, அது வந்து 5 மார்க்கில் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கொஷினை ஃபுல்லாக பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இது 6th லெசனை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து 9th லெசன் என்னன்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி. இப்போ தான் சொன்னேன் நான் அப்ளிகேஷன்ஸ். நம்ம ஒரு விஷயத்தை படிக்கிறோம், அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிட்டாலும் நம்ம அந்த கான்செப்டை பிடிக்கிறோம், நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அப்படின்றது தான் இங்கே இது எல்லாமே ஓகேங்களா. நீங்கள் என்ன தான் எல்லாத்தையும் படிச்சிருந்தாலும் ஒரு பேசிக்ஸில் நீங்கள் எதுவுமே இல்லாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் நீங்கள் இதை தாண்டி இன்னும் நிறைய கொஷின்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா இதை கொஷின்ஸை ஃபுல்லாக முடிங்க. நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய போட்டிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் அதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதையும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த 4 லெசன்ஸ் ஓகேங்களா. பயோபாட்னியில் 4 லெசன்ஸ், பயோசாலஜியில் 5 லெசன்ஸ் ஓகேங்களா. இந்த லெசன்ஸில் படித்தாலே கண்டிப்பாக அவங்கள பாஸ் ஆக முடியும், 40 லெஸ் எடுக்க முடியும் ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுங்கள், இதை வந்து படிங்க ஓகேங்களா. இந்த கொஷின்ஸை சொல்கிறது வந்து பாஸ் ஆகி அதாவது 100க்கு 40+ ஓகேங்களா. 100க்கு 40+ எடுக்க முடியும். நான் சொன்னது வந்து 70 இல்லை, 100க்கு 40+ எடுத்து பாஸ் பண்ண முடியும். 40+ 50 மோர் ஆர் லெஸ் ஒரு நியரில் வரும் ஓகேங்களா. 50 நியரில் வரும். ஸோ என்ன பண்ணுங்கள், இந்த லெசன்ஸை வந்து கண்டிப்பாக படிச்சிடும் ஓகேங்களா. பயோசாலஜி வரைக்கும் நான் 5 லெசன்ஸ் கொடுத்துருக்கேன். பயோசாலஜி ரொம்ப ஈஸி ஓகே. நிறைய பேருக்கு பயோசாலஜி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பயோசாலஜியில் நிறைய டயக்ராம்ஸ் இருக்கும் ஓகேங்களா. நான் ஃபஸ்ட்டு சொன்னது தான் அப்ளிகேஷன்ஸ், ஃபங்க்ஷன்ஸ், சிக்னிஃபிகன்ஸ். இது எந்தெந்த வார்த்தையில் எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கொஷின்ஸ்க்கு பார்க்குறீங்களோ கண்டிப்பாக அதை படிச்சாகணும். அதை படிச்சிடுங்க ஓகேங்களா. ஸோ அதை படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நிறைய அந்த கொஷின்ஸ் நிறைய கேட்க வாய்ப்பு இருக்குது. 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 3 மார்க்ஸில் சரி ஓகேங்களா. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் நிறைய இருக்குது ஓகேங்களா. இதை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு வந்து இதில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் படித்தா போதும்னு சொல்லிட்டேன். இதோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக பாருங்கள். அந்த கொஷின்ஸ் எடுத்து வச்சு இந்த சாப்டர்ஸில் இருக்க எல்லாத்தையும் ஃபுல்லாக முடிச்சிருங்க. 1 மார்க் பாருங்கள், எக்ஸாம் ஹாலில் போய்ட்டு உட்காந்து எழுதுங்க. கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. 40+ மார்க் உங்களுக்கு வந்துடும் ஓகேங்களா. ஸோ பாய். நம்ம இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் வந்து லாஸ்ட் மினிட் வீடியோஸ், லாஸ்ட் மினிட் கொஷின்ஸ், லாஸ்ட் மினிட் அது ரிவிஷன், கொஷின் பேப்பர் அனலைசிஸ் அந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்போம். அதுலேருந்து கிட்ட இருந்தால் போகிறேன்.